கொஞ்ச நாளா நடிகர் நடிகைகளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நோய் மட்டும் அதிகமா வருதுன்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. சமீபத்துல விஷ்ணு விஷால் அவருக்கும் உடல்நல பாதிப்பால ரொம்ப தீவிரமான சிகிச்சை எடுத்துட்டு இருக்காராம். அந்த மருந்துகளோட பக்க விளைவுதான் கடந்த 4 வருஷமா அவரை வாட்டி வதச்சிட்டு இருக்காம். கடுமையான நோயால தவச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஷ்ணு விஷால் தனக்கு ஏற்பட்டிருக்க கடுமையான உடல்நல பாதிப்பு, அதுக்கான தான் எடுத்துக்கிற தீவிர சிகிச்சை குறித்து முதல் முறையா பேசியிருக்காரு. ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இது குறித்து அவர் சொல்லும் போது, நான் கடந்த 3-4 வருஷமா ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற கடுமையான நோயால பாதிக்கப்பட்டு வரேன். அதுக்காக தான் தொடர்ந்து தீவிரமான மருந்து கண்காணிப்புல இப்படி தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்புல இருந்துகிட்டு இருக்கேன். மருந்துகளை உட்கொண்டு வரேன். நோய் பாதிப்பை மருந்துகள் சிலது பக்க விளைவெல்லாம் இருக்கும்ல, அத பத்தி சொல்லியிருந்தாரு. உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவர் சொல்லும் போது, நான் எடுத்துக்கிற அந்த வீரியமிக்க மருந்துகளோட பக்க விளைவாலதான் என் உடல்ல எப்பவும் ஒரு வித கடுமையான சோர்வு தெரியுது. ஆனா சோர்வு ஏற்பட்டாலும் இப்ப இருக்க சூழல்ல நான் மேற்கொண்டிருக்க இந்த சிகிச்சை என் உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது என்ன குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தைரியமா தெரிவிச்சிருக்காரு. சினிமாவில எப்பவுமே ஃபிட்டா சுறுசுறுப்பா வலம் வர நடிகர்னா விஷ்ணு விஷால் அவரை சொல்லலாம். கடந்த 4 வருஷமா இப்படி ஒரு கொடிய நோயோடு அவர் போராடிக்கிட்டு இருக்காராம். இந்த உண்மை ஒட்டுமொத்த திரை உலகினரையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமந்தா அவங்களும் இதே மாதிரி மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்டு ரொம்பவே முடியாம ஆனாங்க. கடுமையான சிக்கல்களை சந்திச்சாங்க. அவங்களால பார்க்க முடியாது, நடக்க முடியாது, எத்தனையோ விஷயங்களை சொன்னாங்க. இப்ப அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. அதே போல டிடி அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்களால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து நானும் மீண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப விஷ்ணு விஷால் அவரும் இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது, ஏன் நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதிகமா வருது, என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகளை கேட்க வச்சிருக்கு. இப்ப சமீபத்துல இந்த பிரச்சனைகளை நம்ம அதிகமா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இத பத்தின கேள்விகள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சமந்தா அவங்க அதுல இருந்து முழுமையா குணமாகி வெளியே இப்ப திருமணம் பண்ணி திருமணத்துக்கு அப்புறமா இப்ப கர்ப்பமாவும் இருக்காங்க. தன்னோட குழந்தை வாழ்க்கைன்னு இனி கொஞ்ச நாள் சினிமாவில இருந்து விலகி இருக்க போறதா கூட சொல்லி இருந்தாங்க. அதே போல இந்த நோயில இருந்து சிகிச்சை பெற்று வெளியே வர முடியும் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்திருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.